இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அந்த ஜான்வி அந்த மெஹந்தியை எடுத்துட்டு போய் நல்லா கலக்கி லக்ஷ்மிய கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட கையில மெஹந்திய வச்சு விடுவா. அவ மெஹந்தி வச்சு விட்ட 10 நிமிஷத்துல லக்ஷ்மி கையில முதல்ல அரிப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவ 2 கையும் நல்லா எரியும். அப்புறம் எரிச்சல கொப்புல வந்துரும். அப்படின்னா இன்னும் 5 நிமிஷத்துல லக்ஷ்மி கத்துறது நம்ம காதுல விழ போகுது. சித்தப்பா பாத்தியா, அந்த குட்டி பிசாசு கூப்பிடுது. வாமா வா வா. வா சித்தி சித்தி ஷாலினி சித்தி. என்னம்மா ஜானவி? ஒண்ணும் இல்ல சித்தி, அக்காக்கு நான் மெஹந்தி வச்சு விட்டுருக்கேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்ல ஒண்ணும் இல்ல ஷாலினி. மெஹந்தி போட்ட உடனே அதான் அது எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு நீ பாக்கணும்னு சொன்னல. ஆமா ஆமா, நான் உடனே அதை பார்க்கணும். அக்கா அக்கா கைய காட்டுக்கா. பாருங்க சித்தி, கையில எவ்வளவு அழகா செவந்திருக்குல்ல. நல்லா செவந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மாமாவுக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அதிகம். மாமா என்னது, இந்த மெஹந்தி வச்சு விட்டோனே கையெல்லாம் கொப்பள வரும்னு பார்த்தா ரத்தம் பூசின மாதிரி இவ கையெல்லாம் செவந்திருக்கு. சாரி ஷாலினி, நீ கொடுத்த மெஹந்திய அக்காவுக்கு நான் வைக்கல. ஏன் வைக்கல? நீ கொடுத்த மெஹந்திய சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா என்னன்னு தெரியல, திடீர்னு தீபம் அது மேல பட்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அது டூப்ளிகேட் நினைக்கிறேன் ஷாலினி. அதனாலதான் அக்காக்காக நான் வாங்கி வச்சிருந்த மெஹந்தியை தான் போட்டு விட்டேன். நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத ஷாலினி. சாரி ஷாலினி, நீ ரொம்ப பாசமா எனக்காக மெஹந்தி வாங்கிட்டு வந்த. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல. அக்கா சரி வா, நம்ம போய் கிளம்பலாம், அப்புறம் லேட் ஆயிடும். வா சரி வா.